சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர் லாட்ரியோட ஒரு மணி கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 763 ஓகேங்களா. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 7 பாஸு, ஏசி போர்டில் 73 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏபிசி போர்டில் 3 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏவும் சியும் நமக்கு ஓரளவுக்கு பாஸ் ஆகிருக்கு, பட் பி மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி டியர் ஒரு மணியோட 25/5/2024 கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. நேற்று நான் சொல்லியிருந்தேன் 786 நம்பர் 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நேற்று நடந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9 வந்து பெரும்பாலும் எல்லா ஷோலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. 9 அதுக்கப்புறம் 3 ரெண்டுமே ஓகேங்களா. ஓகே, ஏ போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ சிங்கிள் போர்டு நல்லா வச்சு பண்ணிக்கோங்க. நான் வந்து மொத்தமாக ஒரு 3 நம்பர் தான் வந்து பிரித்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் 3 நம்பருமே நீங்கள் ஆல் போர்டில் போட்டால் கூட மினிமம் கேரண்டியாக ஒரு போட்டது ரிட்டர்னாவது கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே, சி போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ சிங்கிள் போர்டு பார்த்தாச்சு. டபுள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏபி, பிசி, ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 0110, 0220, 0990 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 93 அதுக்கப்புறம் 0 கூட நமக்கு மெயினாக இருக்குது நாளைக்கான ரிசல்ட்டில். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஏன்னா எப்படின்னா சேஞ்சஸ் ஆகும் இதோட ரிசல்ட்டு ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 093, 291 ஓகேங்களா. அது 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா 093 நம்பர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கோங்க. நான் சொன்ன 0 வந்திருக்கு, 9 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. ஸோ ஒரு செட் போட்டு ட்ரை பண்ணுங்கள்.